ப்ரெஸ் மீடியா நண்பர் எல்லாருக்கும் வணக்கம். தேங்க் யூ ஸோ மச் இங்க வந்ததுக்கு. ஸோ இப்போ அமித் சொல்லும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு படத்தை எடுத்து அது இந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருந்தே எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படின்னு. நானும் செந்தில் சாரும் டிஸ்கஷன்ஸுக்கு உட்காந்து பேசும்போது எப்பவுமே ஒரு விஷயம் நடக்கும். எனக்கு வரும்போது ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. ஒரு 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 2 வீக்ஸ் கழிச்சு இது பண்ணும்போது, "மேடம் இந்த பாயிண்ட் அந்த படத்துல வச்சுட்டாங்க மேடம்" அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போகும். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு வந்து கஷ்டம் வரும்னா, அந்த ஸ்டோரி டைமிங்ல இருந்தே நமக்கு கஷ்டம் வருது. ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் ப்ராஜெக்ட் செந்தில் சாருக்கு இட்ஸ் அ வெரி பிக் ட்ரீம். எல்லா இயக்குனருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அவங்களோட ட்ரீம் இந்த நிறைவேற்றணும். ஐ மீன் இது நல்லபடியா வரணும் அப்படிங்கிறது வந்து ஹோல் க்ரூ சார்ந்தா நான் உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்றேன் சார். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு அஸ் ஆல்சோ. பிகாஸ் பயங்கர எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். ஆனா இதுல நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் எல்லாம் வருது. வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அது எதுவுமே இல்லாம இன்னில இருந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லபடியா நான் வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸோ போஸ்டர் பார்த்த உடனே என்னை வந்து பிடி மாஸ்டர்ன்னு நினைச்சிடாதீங்க. என்ன கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேங்கிறது வந்து போக போக தான் எனக்கே தெரிய வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வெற்றி விழா மாதிரி ஒரு படம் துவக்கு விழா. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். லாலிபப் ஸ்போர்ட்ஸ் இதுவும் டிஃப்ரெண்ட்டான விஷயமா இருக்கு. ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குன்றது மேடையை பார்த்தாவே தெரியுது. ஸோ நான் வந்து கடுமையான நெரிசல்களுக்கு நடுவில் ஓஎம்ஆர்லேருந்து வந்தேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தது. மேடையில் நான் உட்கார்ந்த உடனே ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடுச்சு. நான் பக்கத்தில் பையங்கிளிகள் செந்தில், ரொம்ப தேங்க்ஸ் செந்தில். நீ இவ்வளவு கலர்ஃபுல்லாக ஒரு இயக்குனர் சங்க செயலாளரை என்ஜாய் பண்ண வைப்பேன்னு எதிர்பார்க்கல. நிச்சயமாக உன்னுடைய திரைப்படம் வெரி வெரி என்ஜாயபிள், ஒரு ஃபீஸ்டாக இருக்க போகுது. அது டைட்டிலே ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. லாலிபப் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. இப்போ ஸ்போர்ட்ஸ் தான் இந்த கவர்மெண்ட்ல ரொம்ப, இன்னைக்கு கூட சிஎம் மராத்தான் ஓடிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? ஸோ போதை பொருள்களுக்கு எதிரான தினம், உலக போதை எதிர்ப்பு தினம்ன்றதுனால இன்னைக்கு மாண்புமிகு சிஎம், நமது அன்பு சகோதரர், நமது குடும்ப உறுப்பினர் இன்னைக்கு சிஎம்மாக இருக்கிறதுனால ஒரு அற்புதமான நிகழ்வு. காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு அவர் வந்து ஓடிட்டு இருக்காருன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இந்த போதை ஒழிப்பு நாளில் லாலிபப்பை தொடங்குற இந்த குழுவினருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இயக்குனர் செந்தில்ராஜன் அவர்களுக்கும், அப்புறம் நடிகை நம்மால் ரக்ஷிதா. என்ன ரக்ஷிதா, எப்போ பார்த்தாலும் ரக்ஷிதாவை நான் பாராட்டிகிட்டே இருக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு பொறாம. அதோட இசையமைப்பாளர் ராஜாமணி, அச்சு ராஜாமணி அவர்களுக்கு இங்கே ஒரு வாழ்த்துக்கள் தானே, வாழ்த்துக்கள். பனிகா ஆனந்த், யாஷிகா, சாரி யாஷிகா, எஸ் எஸ், யுவர் நேம் இஸ் வெரி பாப்புலர். ஆல் தி பெஸ்ட். அஷ்மிதா, உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த. ஹீரோ யாரு? இப்ப இவர் பேர் எழுத முட்டனே பாத்தீங்களா? வச்சு செய்யுங்க இவரு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இப்ப ஹீரோயின்ஸ் பேர் மட்டும் எழுதி கொடுத்து கலர்ஃபுல்லா இருக்காரு. அமித் பார்கவ், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அப்புறம் எங்க செல்லம், எங்க வீட்டு செல்லம், அவங்க அப்பாவும் நானும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். நல்ல அழகா பேசுனீங்க, ரொம்ப நன்றி. அதாவது என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரு தைரியமா இந்த காலத்துல ஒரு திரைப்படத்துக்கு இப்படி ஒரு பிரம்மாண்டமான பூஜை பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. எல்லாருமே படம் தொடங்குற நாள் வரையிலும் எப்படி தொடங்குறது, என்ன போராட்டங்களுக்கு நடுவில். நேற்று கூட ஒரு திரைப்படம் 6 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய திரைப்படம் 8 மணி வரையிலும் ஆரம்பிக்க முடியல. பெரிய ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்தது. அதில் தான் நான் மாட்டிக்கிட்டேன். ஒரு வழியா அந்த இயக்குனரை படப்பிடிப்புக்கு அனுப்பி வச்சாங்க. மழை வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் நேற்று. ஸோ நிறைய போராட்டங்கள் இருக்கு. ஒரு திரைப்படம் ஆரம்பிக்கும் போதும் போராட்டம்,
கிட்டத்தட்ட படம் முடிகிற வரையிலும் அந்த போராட்டம் இருக்கும். அது கூட பெரிய போராட்டம்னு சொல்ல முடியாது. இந்த படத்தை திரைக்கு கொண்டு வர்ற போராட்டம் இருக்கு பாருங்க, அதை விட உலகத்தில் மிகப்பெரிய போராட்டம் எதுவும் இருக்காது. சுதந்திர போராட்டத்தை விட மோசமான போராட்டம். அப்படியே கடைசியில் ஒரு வழியா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண யார் யார் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ரிலீஸ் பண்றாங்கன்னு தெரியாது ப்ரொடியூசருக்கு. என்ன ப்ரொடியூசரே மஞ்சுநாதா, நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். ஒரு படத்தோட வெற்றி இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம ரிலீஸ் பண்ற படம் எந்தெந்த தியேட்டர்ல முதல் நாள் ரிலீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சாவே, ஒரு தயாரிப்பாளருக்கு தெரிஞ்சாவே அந்த படம் தான் வெற்றி படம். அவருக்கே தெரியுறது இல்லை. ஆக நம்ம சந்திக்க வேண்டிய சவால்கள் திரைக்கதையில் இல்லை, இந்த நடிகர்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க, நடிகைகள் எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்கன்றதுல இல்லை, நம்ம எப்படி போட்டோகிராஃப் பண்றோன்றதுல இல்லை, எப்படி மியூசிக் பண்றோன்றது இல்லை. இது எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் இந்த படத்தை எப்படி கொண்டு போய் ரீச் பண்றதுன்றதுல தான் நம்மளுடைய வெற்றி இருக்கு. அதுக்கு கண்டென்ட் முக்கியம், கட்டமும் முக்கியம். கட்டம் நல்லா இருந்தால் தான் இப்போ ஒர்க் அவுட் ஆகுது. என்னதான் கண்டென்ட் நல்லா இருந்தாலும், நிறைய பேர் சொல்லுவாங்க கண்டென்ட் கரெக்டாக இருந்தால் படம் ஓடிடும். கட்டமும் சரியாக இருக்கு. யாருடைய கட்டம்? சினிமாவோட கட்டமும் நல்லா இருக்கணும், டைரக்டர் கட்டமும் நல்லா இருக்கணும், தயாரிப்பாளர் கட்டமும் நல்லா இருக்கணும். ஆக உங்கள் சிறப்பான கட்டங்களுடைய ஒரு கூட்டமைப்பில் இந்த திரைப்படம் மிக அற்புதமான படமாக வர வேண்டும். எல்லாம் ஆளுக்கு ஒரு பால் விளையாடிட்டு இருக்காங்க. வில்லு அம்பு இருக்கிற எல்லா ஸ்போர்ட்ஸும் இதில் இருக்கு. நீ எந்த ஆட்டம் ஆட போறன்றது இந்த படத்தோட ரிசல்ட் சொல்லிடும். ஐ விஷ் தி என்டையர் crew ஆல் தி பெஸ்ட் ஆன் பிகாஃப் ஆஃப் தமிழ்நாடு ஃபிலிம் டைரக்டர்ஸ் அசோசியேஷன். ஒரு சினிமா ஆரம்பம், அது ஒரு கதை எழுதி அது மக்கள் பார்க்குற வரைக்கும் எவ்வளவு பெரிய ஒரு பயணம் அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரியும். இந்த போட்டோ பாத்தீங்கன்னா எல்லாரோட மூஞ்சியும் மாறி இருக்கும் எல்லாம். ஏன்னா இது ஓகே, ஒரு கதை எழுதி அது ஒரு போட்டோ ஷூட் பண்ணி இப்போ ஒரு பூஜை பண்றோம்னா அது எவ்வளவு பெரிய எத்தனை தடைகளை தாண்டி வரணும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு படத்துல இதுதான் ஒரு முக்கியம், ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஸோ இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பார்த்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். செந்தில்நாதன் சாரோடைய விஷன் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ. ஹலோ, ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. லாலிபாப் ஸ்போர்ட்ஸ் டைட்டிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, கேட்சிங்காக இருக்கு. அண்ட் செந்தில் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. டிஃப்ரெண்ட்டான ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் ஆல் ஆர்டிஸ்ட் காம்போவில் இப்போ தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ வெரி ஹாப்பி அண்ட் கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் குட் மார்னிங். தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்ததுக்கு. அண்ட் ஐ திங்க் நம்மளோட ஸ்பீச் விட இவங்களோட இன்ட்ரடக்ஷன் தான் பெருசாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ செந்தில் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஐ திங்க் ஆஃப்டர் டிடி நெக்ஸ்ட் லெவல் ஐ வாஸ் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டுக்காக. அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட். தேங்க்யூ ப்ரொடியூசர் அண்ட் தேங்க்யூ ஃபெலோ ஆக்டர்ஸ் ஹூ ஆர் ஹியர் டு ஃபெலிசிட்டேட். அண்ட் ரொம்ப நன்றி. லுக்கிங் ஃபார்வர்ட் டு see you in the theaters. Kuriya Sikrama and Kingsley sir, we are missing you. So we'll see you soon in theaters. Thank you. லாலிபாப் ஸ்போர்ட்ஸ் திரைப்படத்தினுடைய படப்பூஜை விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படம் வெற்றி பெற எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த பெருமை மிக்க அரங்கில் இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை முக்கியஸ்தர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, என்னை இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அழைத்த அருமை சகோதரர் இயக்குனர் செந்தில்நாதன் சார் அவர்களுக்கும், திரைப்பட தயாரிப்பாளர் அருமை சகோதரர் மஞ்சுநாத் சார் அவர்களுக்கும், சரவணன் சார் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்வதோடு, எந்த ஒரு திரைப்படமும் வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணம் பிரஸ் மீடியா மட்டும்தான். சகோதரர்களாகிய நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்து இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் திரைப்படத்தை வெற்றி பெற செய்யணும்னு உங்க எல்லாரையும் நாங்கள் பணிவன்போடு கேட்டுக்கொள்வதோடு, ஒரு படத்தோடைய துவக்கம் அப்படிங்கிறது, ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்றதுங்கிறது ஒரு தயாரிப்பாளராக எனக்குமே தெரியும் எவ்வளவு சிரமத்துக்குரிய ஒரு விஷயம்னு. அதை திறம்பட இந்த
ஒரு முயற்சி எடுத்துக்கக்கூடிய இந்த படக்குழுவினருக்கும் இதில் நடிக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு உங்களுடைய பிரசன்ட் மீடியா சகோதரர்கள் உங்களுடைய சப்போர்ட்டை தாராளமா இந்த படத்துக்கு நீங்க வழங்கலாம். வழங்கி இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக இதே அவையில் 100வது நாள் கொண்டாடுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். அனைவருக்கும் வணக்கம். பிரஸ் மீடியா நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். டு தி ஆர்டிஸ்ட் மஞ்சுநாத் சார், செந்தில் சார், எனக்கு செந்தில் சார் பல வருஷமா தெரியும். எல்லாருக்குமே ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த படம் வெற்றி அடையும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் இப்படியே 2 வார்த்தை பேசிட்டு போயிட்டீங்கன்னா சீக்கிரமா நிகழ்ச்சி முடிச்சிடலாம். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். எடுத்து வைப்பது சிவனாக இருப்பதும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும் என்பது இவருக்கு பொருந்தும். ஆன்மீகம், அரசியல், கல்வி, கலாச்சாரம் என்று உயிரை பறக்கும் பறந்து போல மதுவந்தி அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்க மேடையில் இருக்கிற ப்ரொடியூசர் மஞ்சுநாத் சார், டைரக்டர் செந்தில்நாதன் சார், Achu Rajamani and all the artists of this film, all the very best. இந்த படத்துல நானும் ஒரு வேஷத்துல நடிக்க போறேன். போஸ்டர்ல மூஞ்சி இல்லைங்கிறதுனால ஏன்னு கேட்காதீங்க, ஆனா நான் நடிக்கிறேன் இந்த படத்துல, எனக்கு தெரியும். அண்ட் இது ஒரு வித்தியாசமான ஒரு களம், வித்தியாசமான ஒரு படமாகவும் இருக்கும். இன்னைக்கு தமிழ் சினிமாக்கு ரொம்ப தேவையான ஒரு ஹெல்த்தி சப்ஜெக்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டை பேஸ் பண்ணி ஒரு அழகான படத்தை எடுக்கிறதுனால இங்க இருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது இதோட நிற்காம வெற்றி விழாவும் கண்டிப்பாக இதே இடத்துல நம்ம கொண்டாடுவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வந்திருக்கிற பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். இயக்குனர் செந்தில்நாதன் எனக்கு இந்த முகத்திரை படத்துல இருந்தே தெரியும். அதுக்கப்புறம் சிரி 1 and 2 பல வெற்றி படங்கள்லாம் எடுத்திருக்காரு. இப்போ இந்த 7 வருஷ கேப்ல அவர் இந்த படம் அவருக்கு ஒரு ட்ரீம் மூவி. அதுக்காக அவர் ஓடின உழைச்ச உழைப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த 7 வருஷம் ஓடி ரன்னராக இருந்தவர் இந்த படத்து மூலமா ஒரு வின்னராக பல பதக்கங்கள் அவார்டுகள் வாங்கணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். எல்லாருக்கும் வணக்கம். தயாரிப்பாளரும் அதற்கு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக பத்திரிகை நண்பர்கள், இந்த பட பூஜைக்காக வந்திருக்க எல்லா அனைவருக்கும் மனமாத நன்றி. இந்த படத்தை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போய் சேருங்க. ஆல் த பெஸ்ட். நல்லபடியாக வரணும். இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி.